குறிப்பிட்ட எல்லையில நான் சரியாக நிற்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். எல்லாவற்றையும் துண்டித்து விட்டு தேவனே கதி என்று அவர் ஒருவர் பக்கம் நிற்க தேவன் விரும்புகிறார். அது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு எல்லா நன்மைகளும் தானே நமக்கு இறங்கி வரும். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவார். வழி கிடைக்காத இடத்துல ஒரு வழி நமக்காக திறக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் உன்னை நான் விடுவித்தேன் அப்படிங்கிறார். அதற்காக தான் உன்னை நான் ரட்சித்தேன் அப்படிங்கிறாரு. அதற்காக தான் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறாரு. நீ தண்ணியில் அப்படியே மிதந்து தடுமாறி உருண்டு பிறண்டு அதில் மூழ்கி நீ சாகரத்துக்காக நான் அழைக்கல. நீ அது போகும் பொழுது அது உன்மேல பொருள்வது இல்லை. அல்லேலூயா. நீ இந்த அக்கினிக்குள்ள போகும்போது, சோதனைக்குள்ள போகும்போது அது உன் மேல பற்றவே பற்றாது, உனக்கு சேதத்தை உண்டாக்கவே உண்டாக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அதுதான் சொல்றார், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். ஆமென். நம்ம யாருடையவர்கள்? நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவர் ஒருவருக்கே சொந்தமானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். கவனிங்க, நம்ம கனவீனமான பாத்திரம் கிடையாது, புரிஞ்சுங்க. தேவனால் கனம் பெற்றவர்கள். அல்லேலூயா. யாரும் உங்களை அற்பம் நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் கனமான பாத்திரம். நீ என் பார்வையில் கனம் பெற்றாய். பாருங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடி ஆராதிக்க வருகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கஷ்டத்தில் அவருடைய உதவியை தேடுகிறவர்கள், நம் அனைவரும் அவரால் கனம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கனவீனமான பாத்திரம் அல்ல. உங்களை நீங்க தரக்குறைவா நினைக்காதீங்க. நீங்களும் நானும் கனமான பாத்திரம். கர்த்தருக்கு சொன்னல, ஃப்ளைட்டு உலகத்திலேயே பெரிய ஃப்ளைட்டு, அதிக விலை வாய்ந்த ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதிக வேகம் போகிறதான் மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ, கனம் இருக்கோ, அதை விட 1000 மடங்கு மரியாதை கனத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு, உங்கள் ஒவ்வொருவர் மேலே வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவர் பார்வையில் கனம் பெற்றவர்கள், தேவாதி தேவன் பார்வையில் கனம் பெற்றவர்கள். அவர் சாதியை பார்க்கல, படிப்பை பார்க்கல, உங்கள் நிறத்தை பார்க்கல, உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா பேச தெரிய பார்க்கல, உங்களுக்கு ஜெபிக்க தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், கண்ணீர் விட்டு கதறுவது அவருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் உபவாசம் இருக்க தெரியும் அவருக்கு தெரியும், நீங்கள் ஆராதிக்க வருகிற ஜனம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். பிசாசு எப்படி நினைக்கலாம், மனுஷன் எப்படி நினைக்கலாம், உறவுகள் எப்படி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரு? நீ என் பார்வையில் அருமையானபடியினால், பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்ப கனம் பெற்றாய்னா, இப்போ முதலமைச்சர் சொல்றாரு, நான் உங்களை ஆனர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நபரை கூப்பிட்டு சொல்றாரு முதலமைச்சர். பிரதமர் சொல்றாரு, நான் இந்திய அளவில் உங்களை ஆனர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரதமர் சொல்றாரு. அந்த இந்தியாவில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அவரால் செய்ய முடியும். ஆமென். இவங்களெல்லாம் இந்த அளவுக்கு கனம் பண்ணுவாங்க உண்மைன்னு சொன்னா, கர்த்தர் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார், கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார், உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார், சிறந்த நபர்களாய் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை உண்டாக்கின தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை ஒரு கனமான பாத்திரமா கையில் வச்சிருக்கிறாரு. இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த கனத்தை உங்கள் மேல் வைக்க போகிறார், அந்த கிரீடத்தை வைக்க போகிறார். எல்லாருடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வெள்ளவின நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவின நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து
ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் முருகமும் கடனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சோத்திரம் சோத்திரம் உட்காரும். சோத்திரம். நம்மை உண்டாக்கின தெய்வம் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. நல்லா கவனிங்க. அவரு கண் இருக்கு. கண் இல்லாதவனுக்கு கண்ணை உண்டாக்கியிருக்கிறார். காது இல்லாதவனுக்கு காது என்ன சொல்லாரு? கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் நம்ம என்னென்னமோ வார்த்தையெல்லாம் முறுமுறுத்து பேசுறோம். முறுமுறுத்து பேசுற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கண்ணை உண்டாக்கினவர். உன்னுடைய வேதனை நான் காணாமல் இருப்பேனோ? நான் காதை உண்டாக்கினவர். உன் சத்தம் என் செவிகளில் கேளாமல் இருக்குமோ? அல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுகிற பொழுதெல்லாம், சத்தம் வெளியில பிறக்காமல் கண்களில் கண்ணீர் வருகிற பொழுதெல்லாம் என் கண்கள் அதை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறது. என் செவிகள் சத்தத்தை தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு பதில் வரப்போகிறது, ஒரு வழி திறக்க போகிறது. தேவன் ஒரு வழியை திறக்க போகிறார். அல்லேலூயா. அவாந்தர வழியிலே அவர் ஆறுகளை உண்டாக்க போகிறார், வழியை திறக்க போகிறார். ஆமென். எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சு, அவர் ஒரு வழியை திறக்க போகிறார். எல்லா முயற்சியும் தோல்வியாச்சு, எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சு, எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு, ஆனா அவர் கையில இருக்கிற நீங்கள உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. ஒரு புதிய பாதையை திறந்து இந்த வழியில போன்னு சொல்ல போகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடக்கும்னு தெரியாதுங்க, பெரிய ஆச்சரியங்க, வாய்ப்பே கிடையாது, ஆனா எனக்கு இது நடந்துச்சுங்க, கர்த்தர் நடத்தினாருங்க. சொல்றோம்ல, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்க, நான் நம்பவே இல்லை, ஆனா எனக்கு இது நடந்தது. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த பெரிய அற்புதத்தை இயேசு எனக்கு செய்திருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாவினாலும் சொல்ல போகிறீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. உண்டாக்கினவர் உதவி செய்வார். உண்டாக்கினவர் உதவி செய்வார். உண்டாக்கினவர் உதவி செய்வார். உண்டாக்கினோட கரம் உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். வசனம் 4வது வசனத்தை வாசித்து முடிப்போம். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அதே அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. சும்மா அவர் உருவாக்கல, அவர் சும்மா நம்மளை உருவாக்கவில்லை, சும்மா ஏனோ தான் உருவாக்க நினைக்காதீங்க. அவர் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பேரும் புகழுமா அவங்கள வாழ்த்துங்கிறதுக்காக அல்ல, அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த மகிமைக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. அவருடைய மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் அவருடைய மகிமையை நம்மேல் வெளிப்படுத்துவதற்காக தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமா பார்க்கப்படுகிற உங்களை கொண்டுதான் மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் இத்தனை வசனங்களை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? இதை நான் வானத்தை உண்டாக்கினேன், பூமியை உண்டாக்கினேன், சமுத்திரத்தை உண்டாக்கினேன், கண்ணை உண்டாக்கினேன், வாயை உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் நான் உண்டாக்கினேன். என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புதிய வழியை நான் உண்டாக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய பாதை உங்களுக்காக நான் திறக்க போகிறேன். வசனத்தை விசுவாசி. யோபு எல்லாம் இழந்தான். விசுவாசத்தை இழந்தானா?
கடைசியா உயிர் போக போகுது, அதான் உண்மை. அந்த உயிர் போகிற கட்டத்தில் கூட ஒரு ஆப்ஷன் அங்கே வைக்கிறேன். என்ன சொல்கிறான்? அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் பார்ப்பேன். பார்த்தானா பார்க்கலையா? கர்த்தர் அங்கே இறங்கி வந்தாரே, சொன்னாரே, இழந்து போன எல்லாம் 2 மடங்கு கொடுத்தாரு. அல்லேலூயா கர்த்தருக்கு. அப்போ இந்த தேவன் எதற்காக நம்மை கூட்டி கூட்டி ஒவ்வொரு வாரமும் கூட்டி சேர்க்கிறார்? குடும்ப ஜெபங்களை கூட்டி சேர்க்கிறார், ஐக்கிய ஜெபங்களை கூட்டி சேர்க்கிறார் என்றால் அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஒரு நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமை நம்மேல் வைக்க அவர் இடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்துல சில பக்குவங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த எல்லை கோட்டுக்குள்ள நாம் வரும் பொழுது அவருடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்பட போகிறது. அவருடைய மகிமை வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. எல்லா மனிதனுடைய கண்களும் கண்டு அதை ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறது. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படும் பொழுது சிலபடி இருதயமே நின்று போயிடும். அவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவ்வளோ பெரிய மேன்மை கொண்டு வருவார். ஒரு தாய் ஜெபம் பண்ணாங்களாம், பிள்ளை வயிற்றில் நிறைய மாத கர்ப்பிணி. அந்த அம்மா ஒரு தோட்டத்துக்குள்ளே உள்ள அந்த கிராஸ் பண்ணி இன்னொருத்தர் போய் ஒரு ஹெல்ப் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த நீட்டு இருந்த முள்ளு கம்பி, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இது. அந்த கம்பி வயிற்றில் குத்தி பிள்ளை வரையும் பாதிச்சு. அந்த அம்மா பொருத்தனை பண்ணுறாங்க, இந்த பிள்ளை நல்லபடியாக பிறந்தா இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை நல்லபடியாக தான் பிறந்து வந்துச்சு, வளர்ந்துச்சு, குறிப்பிட்ட வயசு வரையும் அது வந்துச்சு. அப்பா நான் உன்னை இப்படி கொடுத்துருக்குறேன், எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. இந்த பிள்ளை யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க? எனக்கு அந்த ஊழியம் சம்மந்தம் கிடையாது. தாய் நொந்து போனேன். அந்த அம்மா சொன்னாங்களா, மகனே நீ என்னை விட்டு விலகி போகலாம் மகனே, என் ஜபத்தை விட்டு ஒரு நாள் நீ விலகி போகவே முடியாது. அல்லேலூயா. நீ என்னை விட்டு எங்கனாலும் பிரிந்து போகலாம், ஆனால் என் ஜபத்தை விட்டு நீ ஒரு நாளும் பிரிந்து போக முடியாது மகனே. நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை வச்சிருக்கிறேன், நான் வச்ச பொருத்தனை நிச்சயமாக நிறைவேறும். குறிப்பிட்ட காலம் வந்தது, வயது ஆனது பையனுக்கு, வாலிப வயது 20 வயதெல்லாம் தாண்டுனா சயரோகம் அப்படிங்கிற ஒரு நோய் அவனை தாக்குனுச்சு. ரத்தமாக வாந்தி எடுப்பானான், எங்கேயுமே போகலை. அந்த வியாதி எந்த மருந்து நிற்கல. அயல் நாட்டில் இல்லாத மருந்துகளா, மருத்துவமா, முடியல. ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது, ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரு, வல்லமையுள்ள தேவ மனுஷன் சுவிசேஷகர். சுவிசேஷ கூட்டம் நடக்குது மாலையில். அந்த கூட்டத்துக்கு அந்த பையன் அந்த அம்மா அழைச்சிட்டு போகிறாங்க. நோய்வாய்ப்பட்ட பிறகு அவனால் வெளியில் போக முடியல, வீடே கதின்னு கிடக்கிறான், செவரெல்லாம் அப்படியே சோப்பாக இருக்கான், ரத்த வாந்தி எடுத்து எடுத்து. அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கும் போது கடைசியாக அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். மாலிப மகனுடைய இருதயத்தை, நுரையீரலை பிடித்து வைத்துக்கிற பொல்லாத பிசாசே, அவனை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய ரத்த வாந்தி எடுப்பது நின்று போனது. அவன் சுகமானார், அவனுடைய வல்லமையுள்ள தேவ மனுஷனாக மாறினான். மகனே எங்களை விட்டு நீ விலகி போகலாம், நான் பண்ணுகிற ஜெபத்தை விட்டு ஒரு நாள் நீ விலகி போக முடியாது. அந்த விசுவாச வார்த்தை, அந்த வைராக்கியமான வார்த்தை. எதை இழந்தாலும் விசுவாசம் இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும் ஆண்டவரில் வைக்கிற நம்பிக்கை இழந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதுன்னு சொல்றாரு. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் விடுவித்து இருக்கிறேன், உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன். எதற்காக என்றால் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்மேல் புரண்டு போகாது, நீ கடந்து போவாய். அக்கினி உன் மேல பற்றாது, அது உன்னை கண்டு விலகி போகும், சோதனை விலகி போகும், அது உன்னை சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் கனம் பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க, கனம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கனம் பெற்றவர்கள். ஜாதியை வைத்தோ, படிப்பை வைத்தோ, வசதியை வைத்தோ, உங்கள் வீட்டினுடைய இருப்பிடத்தை வைத்தோ, நீங்கள் செய்கிற வேலையை வைத்தோ இந்த சமுதாயம் தவறாய் தாறுமாறாய் தரங்கட்டு மதிப்பிடும். ஆனால் உங்களை உருவாக்கின தேவன், அந்த சிருஷ்டிகர் சொல்லுகிறார், நீ கனம் பெற்றாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். யோபு சொன்னது போல, இச்சகம் பேச அறியேன், நான் இச்சகம் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இச்சகம் பேச அறியேன், எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், வெளிப்படையான புத்தகம், வெளிப்படையான வாழ்க்கை. முன்ன ஒன்று, பின்ன ஒன்று, நேர ஒன்று, மறைவில் ஒன்று, முகத்துக்கு ஒன்று, முகத்துக்கு பின்னால் ஒன்று. நான் பேச தெரியாது. நான் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக இந்த பூமியை எடுத்துக்கொள்வார். சத்தியத்தை அறிந்தவன் யோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிட்டு ஆண்டவர் சொன்னார்ல, 10 தடவை என்னை பரீட்சை பார்த்தார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கின இவர்களில் ஒருவரும் முற்பிதாக்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை ஒரு பயனும் அடைய மாட்டான், கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்காதீங்க. கர்த்தர் எரிச்சல் அடையக்கூடாது. மனுஷன் கோபத்தில் தப்பிச்சுக்கலாம், கர்த்தருடைய கோபத்தில் ஒரு நாளும்
தப்பித்து கொள்ளவே முடியாது. கடைசியாக வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிங்க. அதுல கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் செவிடராயிருக்கிறவர்களையும் வரப்பண்ணுங்கள். 11 நானே கர்த்தர், என்னையெல்லாம் ரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவனும் இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க. ஒரு கையை நெஞ்சில் வச்சு அப்படி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? நல்லா சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க. நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் கூட முழங்கால் படிக்கலாம். நீங்க கர்த்தர் எனக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் எனக்கு செய்ய போகிறது, என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை தடுப்பவன் யார்? கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை தடுப்பவன் யார்? கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற மேன்மைகளை, கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற உயர்வுகளை, கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற விடுதலையை, கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற உதவிகளை, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற மேன்மைகளை, கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற விடுதலையை தடுப்பவன் யார்? தடுப்பவன் யார்? ஒருவனாலும் முடியாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது, அதை ஒருத்தரால் தடுக்க முடியாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அதை தடுப்பவன் யார்? ஆமென். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவித நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெறனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தொங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தொங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தொங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தொங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் நன்மையிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் நன்மையிலே, வார்த்தையால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சங்கீதங்கள் புஸ்தகம் 101-3 வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் கடவுளை உண்டாக்க முடியாது, நாம் கடவுளை சிருஷ்டிக்க முடியாது, நாம் கடவுளை படைக்க முடியாது, நாம் கடவுளுக்கு உருவம் கொடுக்க முடியாது.
நாம் மனிதர்கள், அவரே நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா. கடவுள் தான் மனிதனை உண்டாக்க வேண்டும். மனிதன் கடவுளை உண்டாக்க முடியாது. அப்படி உண்டாக்கினால் அது கடவுள் அல்ல. மனுஷன் கடவுளை உண்டாக்க முடியாது. கடவுள் தான் மனுஷனை உண்டாக்கணும். ஆமென். இந்த கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணுமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சில பேர் நல்லா பாடுறீங்க, ஒரு நாளில் ஒரு பங்கு அப்படியே கைக்கு முத்தம் கொடுக்குறீங்க, வாயை அசைக்கிறீங்க, கையை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க. எப்பொழுதுமே ஊழியக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க? நல்லா கையை கொட்டி வாயை திறந்து இப்பொழுது உற்சாகமாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆராதனையிலும் கையை தட்டுங்க, காலை தட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார். நான் அவரை உண்டாக்கியிருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம கையை தட்டணும், காலை தட்ட வேண்டாம். அவர் நம்மை உண்டாக்கினார். அவருக்கு என்ன செய்யணும்? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. எப்படி பாடுங்க? எப்படி பாடுங்க? எப்படி பாடுங்க? சோனி சப்பானி மாதிரி பாடாதீங்க, கம்பீரமாய் பாடுங்க. மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை நம் தேவனென்று என்றும் அறிந்திடுங்கள். கர்த்தரை நம் தேவனென்று என்றும் அறிந்திடுங்கள். அவரை நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் அவரை நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நீ எல்லாம் மறைக்காம உண்மையை ஒத்துக்கிற ஆளுங்க. ஒன்று கேட்குறேன், ஒவ்வொரு ஆறுதலும் இப்படி தான் பாடுறீங்களா? அப்போ இந்த மனசாட்சி எங்கே போனது? இப்போ மனசாட்சி இல்லாமலே பாடிக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சி அடகு வச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சி உடையவர்களாக இருந்தால் இந்த சின்ன கூட்டத்துக்கு இவ்வளோ சத்தம் கேட்குதே, எவ்வளோ சத்தம் கேட்கும். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடையா வர்றோம்? பயந்து பயந்து வர்றோம் ஆராதனைக்கு. பேய்க்கல்லில் கூட நம்ம பட்டா பரவாயில்லைங்க. சொல்லுங்க, இந்த ஆள் கண்ணில் பற்றக்கூடாது. நம்ம அவ்வளோ மோசம், ரொம்ப டேஞ்சரஸான ஆள் இந்த ஆள். அல்லேலூயா. இந்த ஆள் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. இந்த எழுந்திரிச்சு பாட்டு பாடுவாங்களா, அப்போ போய் உள்ளே நுழைஞ்சிடும். இப்போ போயிடாதீங்க, போயிடாதீங்க. உள்ள கேமரா பார்த்துட்டு உட்காந்துருப்பான் அந்த ஆள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஆராதனையாது, மனங்கசந்த ஆராதனையா? இப்போ ஆராதனைக்கு வரணுமா? எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோட வரணுமா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவர் உண்டாக்கினார். ஆமென். மனிதன் கடவுளை உண்டாக்க முடியாது, கடவுளே மனிதனை உண்டாக்க முடியும் என்பதற்கு நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினது மெய்யானால் என்னுடைய ஆராதனை மகிழ்ச்சியான ஆராதனையாக இருக்க வேண்டும். அவர் சன்னதிக்கு நான் மகிழ்ச்சியோடு நான் ஓடி வர வேண்டும். ஆலயத்தில் வந்து பாடுகிற பொழுது என் கரங்களை கொட்டி என் வாயை திறந்து நான் சத்தமாய் பாட வேண்டும். காரணம் நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். எல்லாரும் எழுந்து நிற்போம்.